இன்னைக்கு லவ் மெசேஜ் பார்த்துடலாம். ஐம் சாரி ஃபார் வாட் ஐ ஹேவ் செட். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது. நான் அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஐம் ட்ரைங் டு சார்ட் அவுட் திங்ஸ் அட் மை எண்ட். அவங்க சைடில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க சரி பண்ணணும். அப்போ தான் உங்ககிட்ட வர முடியும். உங்ககிட்ட எப்பவும் போல் பேசணும் பழகணும் அப்படின்னு அவங்க மனசு ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா? அவங்களோட மைண்ட் செட் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் கூட சகஜமாக பேசி பழக முடியும். அதனால் முதல்ல அவங்க சைடில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ பேஷண்ட் வித் மீ. என்கிட்ட ரொம்ப பெருமையாக இருக்கேன். அதுக்கு முதல்ல உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் உங்கள் கூட ரொம்ப பொறுமையாக இருக்கீங்களோ, உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி இந்த ரெண்டு என்ன ரிவர்ஸில் இருக்குது. ஓகே, வாவ், ஐ see your பிக்சர்ஸ். கவலைப்படாதீங்க, அவங்க உங்களை நினைக்கல அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அவங்க உங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபோட்டோஸ் எதுவுமே அவங்க பார்க்குறது கிடையாது அப்படின்ட்டு. பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க நினைப்பு இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா? will you be there for me, நீ எனக்காக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் அவங்களுக்காக இருப்பீங்களாங்கிற கேள்வி அவங்கக்கிட்ட இருக்கு. ஏன்னா நோ கான்டாக்டில் இருப்பீங்க நிறைய பேர். அது போக எப்பவும் போல் அவங்க பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் சில பேர் இருப்பீங்க இல்லையா? அதனால் அவங்க அப்படி கேட்குறாங்க, என்னடா இது, நம்ம பேசவே இல்லையே, நம்ம எப்பவும் போல் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு. மணி மேட்டர்ஸ். ஒரு சில பேர்த்துக்கு பண விஷயங்கள் சரி பண்ண வேண்டியது இருக்குது அவங்க பக்கத்துலேருந்து. இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் பண விஷயம்ங்கிறது ஒரு தடையாக கூட இருக்கலாம் இல்லையா? ஐம் சாரி ஃபார் வாட் ஐ ஹேவ் டன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதுக்காக அவங்க சாரி கேட்குறாங்க. டெக்ஸ்ட் மெசேஜஸ் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா? இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மெசேஜஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, உங்கள் ஃபோட்டோஸ் வேறு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாவ், ரொம்ப அழகாக இருக்குது இந்த லவ் மெசேஜ்.